இல்லை பாத்ரூம் மேடு கழுவுற இடம் ஆடாது குடிக்கிற இடம்டா. பாருங்க பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த போது இங்கேருந்து ஆன்மீகம் வடக்கு நோக்கி போனது. சிவனை பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு ஒரு வருஷம் இல்லை பாட்டுக்கு ஏற்ற எஃபெக்ட் இல்லை தம்பி. சவுண்ட் சுத்தலை அதுனா ஸ்பீக்கர் தான் எட்டு வரணும். திருக்கு சவுண்டை ஆட்டோமா பாருங்கோ போட்டுற போறாங்க. என்னடா வா முன்னாடி வா சொல்லு பேச கரெக்டா இருக்கும். எல்லாம் அழுத்தி போயிட்டு இருக்கா வெறி கொண்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஎஸ் கூட வேண்டியதான் வண்டியை. பாட்டு போட்டு அழுத்தல ஒரு எஃபெக்டும் இல்லை. பாட்டுக்கு ஏற்ற எஃபெக்டே இல்லை. கழிச்சல்னு போனீங்க கார்த்தி தம்பி. கார்த்தி என்ன பாட்டெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இவர் இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சு போயிடும். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். என்னடா ஒரே நேரத்துல எத்தனை பிள்ளையோட வயசுக்கு வந்துச்சு? இன்னைக்கு சடங்கல்ல யாருக்கு உனக்கா எனக்கா என்ன லூசு மாதிரி பேச. முன்னாடி போற அண்ணா வந்து ஐனார் கோயில் தான் போறாங்களாம். பட் வீடியோக்குள்ள வரீங்களா அப்படின்னு கேட்டோம். அவங்க கொஞ்சம் சை டைப் போல வேணாம் சொல்லிட்டாங்க. ஆர்ஐடின்னு வரவே இல்லைடா. அது விஐடி. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விளாக் சொல்லிட்டு டிசைட்லாம் பண்ணி ரீட்லாம் போட்டோம். நிறைய பேர் எஸ்எல் மெசேஜ் பண்ணிங்க. ஆனால் ஒரு ரீசன் என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சு. அதையே நாங்கள் அதெல்லாம் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். பாதி பேர் வீட்டில் வந்து விடலை. அதனால் வரலாம் அதனால் வந்து இப்போ பாதி பேர் வர முடியாத சுச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு. நாங்கள் ஒரு எத்தனை பேர் 8 பேர்கிட்ட போகிறோம். ஏடா விக்கி தான் வரமாட்டான்னு நினச்சா வந்துட்டான். இவன் வந்துட்டான். அவனும் ஆளை காணும். இவன் ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன விக்கி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்கள். கேன் இல்லை தண்ணி குடிக்க முடியல. குதிரா உள்ள இறங்குடா. அதில் இறங்கி கையை வச்சு இன்னோடா எப்படி வந்து அப்புறம் குடிப்ப. அதான் கேன்டீனோட குடிக்க முடியும். அது இறங்குடா. அதில் இறங்குடா. இறங்குடா. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி கை கொடுக்கேன்டா. நான் இறங்க வேண்டாம் உனக்காக. இறங்குடா அப்பல கையை குடிக்க முடியாதா. இல்லை பாத்ரூம் மேடு கழுவுற இடம் ஆடாது குடிக்கிற இடம். அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. என்ன பாட்டு இது? மோட்டிவேஷன் மட்டும் போட்டாதான் நாம வர முடியும். நீ மோட்டிவேஷன் பாட்டு வேமா வந்துட்ட. எல்லாம் வந்து நின்றுட்டாங்க. அது உனக்கா வெயிட்டிங்க. யார் ஃபர்ஸ்ட் தண்ணியே தெரியல. ஒரு மாதிரி தண்ணி நல்லாலையா? மூலிகை தண்ணி கையில கொடுங்க. நல்லாலையா? நல்லா இருக்கு. துவச்சுடா இல்லை குடிக்கலாமா? குடிக்கலாம். சிவி நல்ல பாட்டா போடுறியே. கொஞ்சம் கையில மோந்து கொண்டு வரலையா? உங்களோட நல்லா விளாக்கு வந்தீங்க. எங்களோட வேலை கேமரா கொண்டு வர்றதுதான். உங்களோட வேலை தான் அதெல்லாம். நீ தான்டா ஓனரு. அப்ப நீ தான்டா தண்ணி கொண்டு. என்ன ஓனரு? இதுக்கு சம்பந்தமே இல்லை சாணியா. ஏய் என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பேர் என்னன்னு தெரியல. ஏதோ ஓட கிட்ட ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்ஜுன் சொல்கிறான். பேர் கேட்டால் என்னன்னு தெரியலன்னு சொல்கிறான். டேய்க்கி இது பேர் என்னதுடா? பாலமா? இந்த இது பேர் தெரியாதா? அது எந்த இடம்னு நம்மளா ஒரு பேர் வைப்போம். இந்த ஏட்ட கேளு. ஐயா அது என்ன இடம்? இது பேர் என்னது?
எதிர்மேடுக்கு வந்திருக்கோம். இது பேர் என்னது? எதிர்மேடா? எதிர்மேடு பாலம். சரி, ஓகே. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. சும்மா தெரிஞ்சுக்கலாம்ல, இவ்வளோ தூரத்துக்கு நல்லா செய்கிறீங்க, தண்ணி கொடுக்குறீங்கல்ல. என்ன வேலை பார்க்குற நீங்கள்? நான் சும்மா நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், 12th முடிச்சிருக்கோம். எல்லாருமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கிறாமே கவர்மெண்ட்ல. பாம்பன் பாலத்தை கெட்டது உங்க குருநாதரானே. ஐயோ ஐயோ. படிங்க. இல்லை, இனிமேல் தான் கவுன்சிலிங் போட்டிருக்கோம் காலேஜுக்கு. இது வந்து சும்மா வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறது. அப்படியா? எத்தனை வருஷம் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா கொஞ்சம்? இது எடுத்துக்கிட்டு இருக்கியா? எடுத்துக்கிட்டு இருக்கேன். சொல்கிறீங்களா? இருக்கட்டும் தம்பி, இதெல்லாம் நீங்கள் வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா. அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எதுவும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம். எந்த ஊர் தம்பி உனக்கு? ராஜபாளையம். எந்த இடத்துல இருந்து? ராஜபாளையத்தில் பொன்னாகரத்தில். பொன்னாகரம்? ஆமாம். எல்லாருமே ராஜபாளையம் தானா? எல்லாருமே ராஜபாளையம். +2 முடிச்சிருக்கு. அங்கே பிஎஸ்சி ஸ்கூல் இருக்குமா, அங்கே படித்து முடித்தோம். அதே என்ன குரூப் படிக்கிறேன்? எல்லாருமே ஒரே கிளாஸு. கிட்ட பிடிச்சிக்கோ. சொல்கிறீங்களா? எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறீங்க? தம்பி வேறு எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? சேனல் வச்சுருக்கோம். யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? சேனல் வச்சுருக்கோம். பேர் கருப்பி ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு. கருப்பி ப்ரொடக்ஷன். சரி, சொல்லு. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்களா ஐயா? நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஃபோன் இருக்குது, நம்பர் சிஸ்டம், பட்டன் சிஸ்டம். பட்டன் ஃபோனா? ஓகே ஓகே. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இருக்கேன். 7-8 வருஷமாவா? இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இது வந்து விவசாயம் பண்ணலாம் மூதாதிரி. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? உங்களோட வம்ச வழியாக ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்ததா? கோயில், சிவன் கோயில் இருக்குதா? உள்ள இருக்கு பாரு. ஓ அப்படியா? சரி, ஓகே. அதை நீங்கள் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்களா? சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே இருக்கீங்களா எப்படி? ஆமாம், சின்ன வயசுல இருந்து இருக்கேன். நான் வந்து ஒரு சுரபரத்தில் போயிட்டு. புரியல. சுரபரமா? சுரபரம் அப்படின்னா? என்னது? சன்னியாசியாவா? ஓகே 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 ஓகேயா. நீங்கள் மட்டும் அவங்க குடும்பத்தில் இருக்கீங்களா? நான் கல்யாணம் முடிக்கிறது இல்லை. கல்யாணம் அம்மா அப்பா இறந்துட்டாங்களா? கூட பிறந்தவங்க? சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே இது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. கூட பிறந்தவங்க இல்லை? உங்களுக்கு இந்த ஊர் தானே? எனக்கு இதே ஊர். ஓகே. இப்போ சும்மா அப்படியே பெட்டி கடை வச்சு தண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறீங்களா? இங்கே வந்து நம்ம சர்வீஸ் தான். சர்வீஸ் பண்ணுறீங்களா? விவசாயம் பண்ணுறதுனால விவசாயம்ல லாபம் அந்த மாதிரிலாம் இருக்கா? லாபம்லாம் ஒன்றும் இல்லையா? சாப்பாடு தர்மம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்களா? தினம் 100 பேருக்கு ஏழை எளியவங்களுக்கு. சரி, ஓகே. ரொம்ப நன்றியா தண்ணி கொடுத்ததுக்கு. நீ தெரிஞ்சுக்கிட்டில்ல, அது போதும். இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி இருக்கவங்கலாம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கல்ல. இருப்பாங்க. நம்ம படித்தவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு காட்டணும் இல்லையா? இல்லை, படிச்சிருந்தா மட்டும்தான் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும், இந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. படிக்காதவங்க கூட விவசாயம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சட்டமே அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் இவ்வளோ தூரம் படித்தும் அந்த பரம்பரை வம்சத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நீங்கள் இருக்கீங்களே. அந்த வந்து தமிழ்நாடு வந்து ஆன்மீக பூமி. தமிழ்நாடு வந்து 18 சித்தர்கள் வாழ்ந்த பூமி. இங்கேருந்து தான் ஆன்மீகம் வடக்கு நோக்கி போனது. சிவனை பார்த்தீங்கன்னா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு நம்ம மகான்கள் பெரிய பெரிய சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தெற்கு நோக்கி போனதான். கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன படிக்கிறாங்க? அந்த மாதிரி இருக்கிறாங்க, வேலை பார்க்குறவங்க நார்மலாக ஆகிட்டாங்க. நீங்கள் மட்டும் இந்த இது பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் என்ன படிச்சீங்க? எங்கே படிச்சீங்க?
நான் இங்கே தான் ராஜேஷ் காலேஜில் ராஜேஷ் காலேஜா? பட்டம். ம். அதுக்கப்புறம் வந்து அவுட்டரில் என்ஃபீல்டு டிஸ்கண்டினியூ. என்ஃபீல்டு டிஸ்கண்டினியூவா? ஓகே. அது எங்கே படிச்சிங்க? அது வந்து சோழவந்தான் முடிக்கிறேன். சோழவந்தான். அமௌண்ட் ரொம்ப இருந்ததுனால வந்தாச்சு. சரி. அவன் மண்டையை பாருங்க சார், அவன் மண்டையை பாருங்க. தூக்கி உள்ள வைங்க. இதுவே பிஎஸ்சிஎம்முக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதை மெயினாக போடணும். இதை தான் மெயினாக போடணும். தலைவலியே என்னது கேட்கல? இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. பிஎஸ்சிஎம்மை கழட்டி விட்டாச்சு. கழட்டி லவ்வா பண்ண பண்ணலாம். கழட்டி விட்டாச்சுன்னு 6 வருஷம். தூரமா போய் போடுறா, வீடியோல கவர் ஆக மாட்டேங்குது. தூரமா போய் போடுறா, வீடியோல கவர் ஆக மாட்டேங்குது. விக்கி விக்கி, காடு மேடு அப்புறம் மலை. ஐயனார் கோயில் உள்ள வரைக்கும் போக முடியல, ஏன்னா எல்லாருக்கும் நாக்கு தள்ளி போச்சு. ஆல்ரெடி குளிச்சிட்டு இருக்காங்க. கிட்ட ஒரு இடம் சூர்யா தலைவர், நம்ம டிராவல் பார்ட்னர் குளிச்சிட்டு இருக்காங்கடா. தண்ணி நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ இங்கனக்குள்ளேயே உங்களுக்கு தண்ணி நல்லா ஃபோர்ஸாக தான் வர்ற மாதிரி இருக்குது. இங்கேருந்து குதிக்கா விக்கி, இதா நல்ல இடம் இருக்குது, இங்கேருந்து குதிக்கலாம் சொற்கடி. அன்பின் நிழல் வீசுதே, இன்பம் விளையாடுதே, பாறைக்குள்ளும் பாசம் நிழையோடுதே, காடே நிறம் மாறுதே. சூர்யா என்னாச்சு தம்பி? அரங்கேறுதே திமிங்கலம் நீப்பா. என்னப்பா அதான் உள்ள ஒருத்தன் ஆடிட்டு இருக்கா மாதிரி. இதுக்குள்ள உள்ள எப்படி இருக்குப்பா? ஐயப்பா கோயில முங்கி நிப்பா அந்த மாதிரி பண்ணிட்டு வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா, என்றும் இவனும் குழந்தையா. நீச்சல் தெரியாதவன், நடக்க தெரியாதவன், இவைகளெல்லாம் இங்கே கூட்டு வந்தா இதுதான் நிலமை. இங்கே பாருங்க, நீங்கள் வந்து சும்மா போதையில் தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி உடச்சிட்டு போயிருந்தீங்க, கடைசி நேரத்தில் அந்த மாதிரி இது மாதிரி நடக்க முடியாமல் நடத்த வர்றவங்களுக்கு காலில் பண்ணாதீங்க. மேலே போட்டுருக்காங்க, காலில் சுற்றிட்டு போயிடும். நாங்கள் பொது சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அங்கிட்டு காலில் குத்துருக்கா, நம்ம காலில் குத்தாம இருந்தா சரி. இல்லை எங்கே கையை வச்சுருக்கு பாருங்க. கவிடி படுத்திருக்கா தலைவர்.
எப்பவுமே தண்ணிக்கு போனா எவனா ஒருத்தர் ஒண்ணு கடிப்பான். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கடிச்சு. சிபி அம்மா பாப்பாங்க சிபி. வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா? தாயும் இல்லை, தாரமும் இல்லை, மகனின் மகளே நீ ஓடிவா. தோளில் ஒன்று, மடியில் ஒன்று, உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும். இது போதும். தொங்க விட்டு போயிருக்காங்க சிபி. இங்க பாரு, மேல ஒண்ணு பாரு, வவ்வால மாதிரி தொங்க விட்டு போயிருக்காங்க. வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா. ஓடும் இப்போ எல்லாரும் நாங்கள் கடைக்கு போயிட்டு இருக்கோம். போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீடியோவில் வரோம். பாய் 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 பாய். நதியிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. சூர்யா உனக்கு தெரியாதுல, ரேஞ்சர் பிடிச்சிட்டாங்க. வீடியோ எல்லா போனும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ரேஞ்சர் பிடிச்சிட்டாங்க. என் போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கு, என் போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கு. போட்டு வந்துட்டாங்க. உள்ள ட்ரோன் இருக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு. ட்ரோனை ரிப்பேர் பண்றதுக்கு போறதுக்காக போயிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வீடியோ போனை கொடுங்க, எவன் என்ன வீடியோ எடுத்தீங்க செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு என் போனை வாங்கி எல்லா வீடியோ டெலிட் பண்ணி விட்டாங்க. இவன் போன நீ வேமா ஜட்டிக்குள்ள சொல்லிட்டே இருக்கான். அவன் பாக்கல. அதுக்கப்புறம் பாதி பேர் போனோட பாஸ்வேர்டு எங்களுக்கு தெரியாது. எல்லாம் எங்க போன் என் பேக்ல கிடந்தது. எல்லா போனும் பாதி ஒரு போனோட இது தெரியாது. அது பேர் என்னது, பாஸ்வேர்டு தெரியாது. இந்த பாஸ்வேர்டு சொல்லு, இந்த போனோட பாஸ்வேர்டு சொல்லு, இந்த போன் வரல எல்லாம் அப்படிங்க. நீ தான ஜட்டில வச்ச எடிட் பண்றது. ரொம்ப நாள் ஏறி இருப்பாங்க. அங்க பாரு, ஃபால்ஸ் பாரு. இங்க வா, இங்க வா. இங்க ஆமா, எனக்கு அந்த பாரு மேல அந்த ஹைட்டா இருந்தா தெரியும். பாத்துட்டேன். இதுல தெரியாது. எனக்கும் தெரியல, ஹைட்டா தான் இருக்கேன். தெரியாது, கண்ணு தெரிஞ்சா ஃபால்ஸ் தெரியும். அர்ஜுன் இருக்காம்ல, விசித்திரமான ஆளா இருக்குங்களே. ஏய் சரக்கடி பையன் வாடடி. ஆமா, நம்ம கவர் பாக்கெட் கவரோட போனோம்னா சரக்கடிக்க இருக்கு. சரக்கடிக்க போற நினைச்சிருவாங்க. இப்ப கவரை பார்த்தாலே சரக்கடிக்க போற மாதிரி தான் நினைப்பாங்க. ஃபோன் கடைக்கு தான் போகணும், வேறு எங்கே போய் சொல்கிற? இந்த ஃபோனு கேமராமேன் அந்த ஒருத்தர் யாராக பாருங்க, அவன்கிட்ட ஒருத்தன், இந்த ஒருத்தன் ஃபோனை கொடுத்தோன்னா தண்ணிக்குள்ள உள்ள விட்டாங்க. ஃபோன் சொல்ல சொல்லி முடிஞ்சு வச்சு, டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. கடைக்கு தான் போகிறோம், ஃபோன் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்லா குளிக்கலான்னு பார்த்தா கெடுத்து விட்டாங்க. ஃபோனை வச்சுட்டாங்க. ஐயா சரி, சாணி மிஸ்டாடா. இப்போ என்னன்னா, ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்குலாம் வீடியோ இல்லை. இப்போ கடைசியாக என்னோடய மொபைலில் தான் ஆயிடுச்சா. சிபியோட மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கோம் விளாகு. நிறைய பேரை கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்லாம் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா, இல்லை எந்த பயனும் வரல, அதனால் நாங்களே வந்துட்டோம். வரவேணா சொல்லிட்டேன்னு சொல்லி எந்த பயனும் வரலன்னு இல்லை, நாங்கள் தான் சரி ஓகே வர வேணாம் அப்படின்ற மாதிரி. கிளைமேட் சரியில்லைன்றதோட மெசேஜ் வந்ததா, இந்த மாதிரி யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக சரி ஓகே நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.